ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினோத் மீடியா. இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டான்சானியாவில் அரிஷாவிலேருந்து மோஷி வந்திருக்கோம். அரிஷாலேருந்து மோஷி வரத்துக்கு ஒரு 1.5 hour டைம் எடுக்கும். இங்கே தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னா, ஹோட்டல் ஒன்று போகிறோம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு. இங்கே வந்து இந்தியன்ஸ் ஹோட்டல்லாம் அதிகமாக இருக்காது, ஏதாவது 1-2 மேபி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் வந்து சப்பாத்தி தான் கிடைக்கும். சப்பாத்தி, வடை அந்த மாதிரி தான் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மோசி பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து அரிஷா, கராட்டு, அப்புறம் நம்ம சம்பூர், பபாட்டி, சிங்கிடா, மான்சா எல்லா ஊருக்கும் இங்கேருந்து தான் பஸ் இருக்குது. சென்னை கோயம்பேட்டிலேருந்து போகிறது. ஆமாங்க, இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். இந்த ரோடாக இருந்தாலும் சரி, இந்த டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆட்டோவை பாருங்கள், டிவிஎஸ் மோடு பாருங்கள், நம்ம ஊர் மேக் தான். அது பேர் என்னன்னே தெரியாது. அவங்களும் சரி. இதான் இந்த ஊர் வடை. வடைக்கு சைடிஸ் பண்ணி சட்னி, கார சட்னி சேர்ந்துருக்கும். 3 சட்னி மிக்ஸ். கே சொல்லுங்க. இது பேர் வந்து புண்டே. இது பேர் வந்து பஜ்ஜியா. நம்ம ஊரில் வந்து சரி பேர் வந்து பஜ்ஜி. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் இருங்க, ஸ்டஃப்பும் ஒன்றும் உள்ள இல்லை. அந்த சாப்பிட்டு பேசல இருங்க. இந்த ஊர் மசால் வடை பார்த்தீங்கன்னா மசால் வடை பிரித்து சட்னியில் டிப் பண்ணி வேண்டியதுதான். ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இது. சட்னி நல்லா காரமாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு உண்டை போல உருளைக்கிழங்கு உண்டை போல இது. உள்ள ஒன்றுமே இல்லை. உள்ள ஒன்றுமே இல்லை, லைனாக இது வரும். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட்டாக இருந்தாலே அந்த அளவுக்கு பிடிக்கல. குஜராத்தி ஸ்டைல் தானே, காரமாக இருக்குன்னு நினச்சி வாங்கினேன். என்ன வச்சா குஜராத்தி ஸ்டைல் இல்லை எல்லாமே. இங்கே அதிகமாக வந்து குஜராத்தி ஸ்டைல் தான் வந்து ஃபுட்டு இருக்கும். ஏன்னா இங்கே ஹோட்டலில் வச்சுருந்தோம் குஜராத்தி தான். நம்ம ஊரில் இந்தியானுங்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாக தான் இருக்கும். இது மசாலா டீ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாலா சாய் வந்து சூப்பராக இருக்கும். இது பேர் தான் வந்து கச்சோரி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உள்ளே வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் இருக்கும். கச்சோரி கிடையாது, கச்சோரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா. இந்த உருளைக்கிழங்கு போண்டால வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க இருக்குது. வேற எதுவும் மிக்சிலாம் ஒன்றும் கிடையாது. நினச்சா உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்குன்றியா? ஏதாவது உள்ள பட்டாணி கிட்டாணி இதை போட்டால் பரவாயில்ல. எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான்.
பட் சாப்பிட்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல பெருசாக சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. இது என்ன கான்செப்ட் மச்சான்? தேங்காய் சட்னியில் எண்ணெய் ஊற்றி குடிக்கிறது. தித்திப்பா அது இல்லை, இளநீ டேஸ்ட் அப்படியே வருது. தேங்காய் அழகிருக்கலாம், ஏங்க அழகிருக்கலாம், அதுதான் ஸ்மெல் வருமோ. ஆமாம், சக்கரை கூட கூட மேனேஜ் பண்ணிடலாம். இல்லை இளநீ மேத்தாண்டா இது. ஜூஸ் குடிக்கலாம். சப்பாத்தி காலி ஆகிடுது, அதே போல் திருப்பி வடையை சொல்லிட்டோம். ஏன்னா இந்த மசாலா வடை வந்து சூப்பராக இருக்கும். இது மட்டும்தானே நல்லாயிருக்கும் சாப்பிட, வேறு எதுவும் அந்த அளவுக்கு சொல்லி இது மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, இதே 2வது வடை சாப்பிட்றோம். சும்மாட்டு போனேன். ஆமாங்க, எது தொட்டாலும் அதான் நல்லா இருப்பாங்க. ரைஸ் கார சட்னி சரியான காரம். கீழே கமர்ல இப்போ என்ன பண்ண போறோம்னா, பச்சை மிளகாவை வடையோட வச்சு சேர்த்து கியூப்ஸ் கலந்துருவாங்க, அதான் பிரச்சனை. சட்னி லைட்டாக டிப் பண்ணி சரியான காரம். ஜூஸ் கட்டுங்கண்ணே. பேஷன் ஃப்ரூட்டு மச்சான், ஒரு சொல்லு. ஹாய். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, நம்ம நண்பர் தான். சுற்றுற செவால. ஆமாம், பேஷன் ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியான புளிங்களா? சரியான புளிங்க இது. நல்லா பேஷனாலே புளிப்பு இதோட இந்த புளிப்பு டேஸ்ட்டு, லைட்டாக சுகர் டேஸ்ட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மேலும் வேறு வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்டே டியூன். மிஸ்டர் துளசி, பாய்.